Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். எவ்ரி சண்டே நம்ம சேனல்ல இருந்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் கண்டிப்பா வந்துரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்போம். அதை பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி ஓகே கைஸ், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் பேசி இன்ட்ரோல் போதும், வீடியோக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் மீம், ஹாப்பி பர்த்டே டாட்டர், ஐ ஹோப் யூ லைக் தி கிஃப்ட். வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட்டை பார்த்தா அவன் பொண்ணுக்கு வாங்கின மாதிரி தெரியல. தலைவரோட மொத்த ஆசையும் பொண்ணை வச்சு அச்சீவ் பண்ணியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணோட அம்மாக்கு PS5 பத்தி முழுசா தெரியல போல இருக்கு. குழந்தைக்கு பெரிய லெவலில் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அந்த குழந்தையோட அப்பா கிட்ட சஜஷன் கேட்டிருப்பாப்ல. அதுக்கு நம்ம தலைவர் பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி PS5 மொத்த செட்டை வாங்கியிருக்காப்ல. இந்த கிஃப்ட் அவன் குழந்தைக்கு வாங்கினது இல்லை போல அப்படின்னு அவங்க அம்மா ரியலைஸ் பண்ணும்போது அவ்வளோதான், தலைவர் கடை முடிஞ்சது. செகண்ட் மீம், தம்பி ஜிபே கேஷா நான் கூகுள் பேனா. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஃப்ரெண்டு கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏக்க இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்கும். வாங்கியிருக்க பொருளுக்கு நம்ம ஃப்ரெண்டு எப்படியோ வச்சு பில்ல கட்டிட மாட்டானாடா அப்படின்னு நம்ம பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு காசு எடுக்கிற மாதிரி நடி போடுவோம். இருந்தாலும் டே நீ என்ன பண்ணாலும் சரி, நீ தான் பில்ல கட்டணும், கட்டிட்டு வந்துரு அப்படின்னு. இந்த மாதிரி இன்சிடென்ட் கடையில் நடக்கிறத நிறைய பேரோட ஸ்கூல் கேண்டீன் நடக்கலாம். தேர்ட் மீம், மேலே தெரிய அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவனோட டிஷர்ட்ல இருக்கிற லோகோ நோட் பண்ணி பாருங்க. அதாவது உச்சியா கிளானோட லோகோ. இதுக்கு நம்ம கக்காஷி இட்டாச்சி பத்தி சொல்றாரு. யோ இட்டாச்சி சீம்ஸ் லைக் யூ மிஸ். அதாவது இந்த மீம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இட்டாச்சி தன்னோட சொந்த கிளானான உச்சியா கிளானை வந்து மொத்தமா அழிச்சிருப்பாரு இல்லையா, அங்க வந்து ஒரு பையன் தப்பிச்சிட்டான், டப்புனு வந்து போடியா இட்டாச்சி அப்படின்னு நம்ம கக்காஷி வந்து இட்டாச்சி பத்தி சொல்றாரு. ஆனாலும் கக்காஷி ஏன்ப்பா இப்படி, அவன் உன்னை என்ன பண்ண, அவன் பாட்டு சிவனேன்னு போயிட்டு இருக்கான். உண்மையா சொல்ல போனா நட்டு சீரிஸ்ல எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி நடக்காது. பிகாஸ் இட் இஸ் a small editing mistake only. அதாவது நட்டு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மீம் கிரியேட்டர்ஸ் கண்ணில் இந்த ஒரு மிஸ்டேக் பட்டிருக்கும், அதை அப்படியே எடுத்து மீமை மாட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி யாராச்சும் நட்டு சீரிஸ் பாக்குறீங்கன்னா நட்டு சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த மீம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது ஒரு சாதாரண மீம், அவ்வளவுதான். ஃபோர்த் மீம், மை ஃபாதர் ஆன்சர் டு ஏ ரேண்டம் கால் அண்ட் சடன்லி சே ஹா மேம், என் பையன் தான் சொல்லுங்க. அந்த நேரத்தில் நம்ம ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். மேமா என்ன எங்க அப்பா மேம் எல்லாம் சொல்றாரு, எந்த டீச்சர் கால் பண்ணி என்ன போட்டு கொடுக்க போறாங்களே தெரியலையே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். என்னாச்சு எக்ஸாம்ல இது கம்மி மார்க் வாங்கினேன்னு அதை இது சொல்லி கொடுக்க போறாங்களா, இல்ல எக்ஸாம் டைம்ல விட்டு கொண்டு போனேன்னு அதை இது சொல்லி கொடுக்க போறாங்களான்னு நம்ம மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஸ்கூல்ல பண்ணி வச்ச வேலை ஒரு செகண்ட்ல ஸ்பார்க் மாதிரி வந்துட்டு போகும். Did you know 1 lakh plus trees are cutting per day to produce exam paper? Say no to exam, save tree. அட பாவிங்க, மூக்கு கூட பறந்தா இப்படி தான் யோசிக்க தோணும். இருந்தாலும் இவங்க சொல்றதுல தப்பு கிடையாது. சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் மரத்தை வளருங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்காக 1 lakh plus trees எல்லாம் கட் பண்ணி அதுல கொஸ்டின் பேப்பர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மீமை போட்டவனுக்கு 100 மார்க் போடுங்கடா. Dad, my son is very smart. Me thinking August 15 is Republic or Independence Day. கண்டிப்பா சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன் இப்ப கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டு 7th படிக்கிற வரைக்கும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் எனக்கும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை திருத்திக்கிட்டேன். August 15 Independence Day, அப்புறம் January 26 பாத்தீங்கன்னா Republic Day. கரெக்டா? Teacher, exam paper will be so easy. Me 1IQ. Question, color the animal. Penguin, panda, zebra. இதுக்கு எப்பறம் கலர் அடிக்க முடியும்? எல்லாம் black and white கலர்ல தான் இருக்கும். அதாவது இந்த மீம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 10th 11th 12th எல்லாம் இருக்காங்க இல்லையா, டீச்சர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தவொடனே சாம ஈஸியா இருக்குது, மறக்காம எல்லாம் எழுதிருங்கடா சொல்றாங்க. அந்த கொஸ்டின் அவங்களுக்கு ஈஸி, நமக்கு ஈஸியா? இல்ல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி இருந்தா எப்படி ராசா பாஸ் பண்ண முடியும்? அதாவது நாங்க பாஸ் ஆகணும்னு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்களா, இல்ல நம்ம எப்படி பாஸ் ஆயிடுறேன்னு பார்த்தலாம்டா அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஆமா இப்போ எதுக்கு விக்கல் வச்சு விற்கணும். அப்ப நக்கல் வந்தா வேணா அறிவேந்தி ஏதோ அசிங்கமா கேட்ட போறேன். அசிங்கமா கேட்ட போறேன்னு கிடையாது, அப்படியே கேட்டணும். இந்த மாதிரி மொக்க ஜோக் போட்டு சாவடிக்கிறவங்கலாம் பட்டுன்னு கேட்டணும். நான் ஃபர்ஸ்ட் டு 5th படிக்கும் போது இந்த 336ங்கிற ஜோக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இன்டர்வல் டைம்ல பாத்தீங்கன்னா சும்மா தான் உட்காந்துருப்பேன். டப்புன்னு ஒருத்த வந்து இந்த 336 அங்க ஒரு மொக்க ஜோக்கை வந்து டப்புன்னு போட்டு போயிடுவான். எனக்கா சரியான காண்டாகும். எதுக்கு அந்த ஜோக்கை போட்டானே அதுக்கு கிடையாது, அந்த ஜோக்கை என்கிட்ட பல வாட்டி போட்டிருப்பான். இந்த மாதிரி உங்க கிளாஸ்ல மொக்க ஜோக் போடுற ஃப்ரெண்டை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். Dad, if you fail this exam, forget that I am your father. After the exam, Dad, how was the exam? Me, sorry, யார் நீங்க? Really a God gifted child. தம்பி 250 ரூபா ஆச்சு. ஜிபேவா கேஷா? நான் கூகுள் பேனா. Dad, my son is very smart. Me thinking August 15 is Republic or Independence Day. இந்த டவுட் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. டேய் பரமா படிடா. How to sleep in 4 steps. இதுல கொடுத்த ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா தூக்கம் வந்துரும். புக்குங்கிறது தூக்க மாத்திர மாதிரி, அதை போட தேவையில்ல, பார்த்தாலே போதும். Scientifically. டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. போடா மனுஷா, யார் பா தம்பி மனுஷன்? நீ மனுஷன், புள்ள மனுஷன், குடும்பமே மனுஷ குடும்பம்டா. அதாவது இந்த மீம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பத்தி திட்டும் போது நாய்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாயும் இன்னொரு நாயை பத்தி திட்டும் போது மனுஷங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க.